சொந்தமான கடைகளிலிருந்து 10 கோடி வாடகை பாக்கி உள்ளதாக அதிகாரிகள் தகவல். கரூர் மாநகராட்சி கூட்டத்தில் மாமன்ற கூட்ட மேயர் கவிதா கணேசன் தலைமையில் நடைபெற்றது. கரூர் மாநகராட்சியின் அவசர கூட்டம் இன்று நடைபெற்றது. மேயர் கவிதா கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கவுன்சிலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளின் வாடகை பாக்கி எவ்வளவு உள்ளது என கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் வாடகை பாக்கி 10 கோடி உள்ளதாகவும், வாடகை செலுத்தாத கடை நிறுவனங்களில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மாநகராட்சி கவுன்சிலர்கள் பொதுமக்கள் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வெளியேற்று உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் மிக மெத்தனமாக நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் மக்கள் நல பணிகள் கைவிடைந்துள்ளன. விரைந்து சாலை பணிகள், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் செய்து தரப்படும் என அதிகாரிகள் தரப்பில் பதிலளித்துள்ளனர். மாமன்ற உறுப்பினர்கள், அலுவலர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக வரவேற்று இன்றைய கூட்டம் செயல்படுவோருக்கு முடியாதது என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் முடியும் என்பதாகும். ஒழுவதறிவது அறிந்த தன்கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல்லை. செயல்படுவோருக்கு முடியாதது என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் முடியும் என்பதாகும். வணக்கம்.